ஜோஹர் பாரு தாமான் அபாட்டில் நேற்று மாலை போலீசுடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் அதனை உறுதிப்படுத்தினார். சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் MP வாகனத்தில் இருந்த 42 வயது சந்தேக நபரும் அவனது கூட்டாளியும் என குமார் சொன்னார். அவர்கள் பயணித்த வெள்ளை நிற டொயோட்டா எஸ்திமா கார் மீது சந்தேகம் கொண்டு புக்கிட் அமான் மற்றும் ஜோஹர் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் முன்னதாக பின்தொடர்ந்து சென்றது. போலீஸ் வாகனம் மிக நெருக்கத்தில் பின்னால் வருவதை அறிந்த அவ்விருவரும் முதலில் தப்பியோட முயன்று பின்னர் போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு போலீசும் சுட்டதில் இருவரும் அங்கேயே உயிரிழந்தனர். சந்தேக நபர் போதைப்பொருள் உட்பட 38 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவனது கூட்டாளியிடம் அடையாள ஆவணம் எதுவும் இல்லாததால் அவனை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களிடமிருந்து கைத்துப்பாக்கிகளும் போதைப்பொருள் பொட்டலங்களும் கைப்பற்றப்பட்டன. ஜலான் ஆபாட்டில் வாகனமோட்டிகளையும் அப்பகுதி வாழ் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய அத்துப்பாக்கிச் சூட்டின் காணொளிகள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.